ஹேகல் கைஸ், நான் தான் உங்கள் ஜேகே ப்ளாக். இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறேன்டா, நம்ம பைக் வந்து 3வது சர்வீஸுக்கு கொண்டு வைப்போம். 3வது சர்வீஸ் வந்து 3000 போடுறது. இப்போ அதுக்கு தான் கொண்டு வைப்போம். அதுக்கு கொண்டு வரதுக்கு கேமராமேன் இல்லைன்னு வந்து நானே என் ஃப்ரெண்ட் படி இந்த கோப்ரோ வாங்கி கோப்ரோ பைக்கில் இந்த ஹெல்மெட்டில் ஃபிட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்மளோட பைக் ட்ராவலிங்காகவும் நம்மளோட ப்ளாக் அதுக்கும் நம்ம சேவிஸையும் போட்ட மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த ஜெமா கம்பெனி கராச்சிக்கு தான் கொண்டு வைப்போம். அப்படியே போயிட்டு நம்ம பைக்கை சர்வீஸ் பண்ணுறதையும் பார்த்துட்டு வீடியோ ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் தட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ள மத மறந்து இடையில அந்த கேஷுக்கும் தான் முதலில் இதை எடுக்க வேண்டும். இதில் பல விதம் இருக்கு. அது ஒன்று இருக்கு. இதில் அப்படி ஒட்டுறது, நாம் அங்கே அப்படி மாற்றுறது. ஒட்டுறது நல்ல மாட்டுறது நல்லமா? என்னை பொறுத்தளவுக்கு இது நல்ல. என்ன பொறுத்தளவுக்கு அது நல்ல இல்லை. ஏன்னு பார்த்தா 2 ஹெல்மெட் பாவிக்கணும் அப்படின்னு ஒட்டுறதுண்டா. நம்ம ஊருக்குள்ளே ஓடுறதுக்கு கொண்டு லாங் ட்ரிப் போடுறதுக்கு கொண்டு ஒட்டுறதுன்னா அப்படி ஃபுல்லாக இருக்குண்ணா. கரெக்டாக இல்லைடா, ஒன்றும் இல்லை. அதுதான் சொன்னேன். நீ கோப்புறது. ஸோ இதை மாட்டி தாண்டைக்கு நம்ம பைக் ட்ராவலிங் பண்ண போகிறோம். அப்படின்ட்டு இல்லை, பைக்குக்கு சர்வீஸ் பண்ண போகிறோம். ட்ராவலிங் பண்ண போகிறல தூர கோப்ரோ தெரியல. கோப்ரோ நிறைய பேர் பல நாள் கனவு. ரெண்டு மிகப்பெரிய கனவுடா கோப்ரோ. இது வாங்குறதுக்கு நிறைய கத்திரிக்கான். ஆனால் ஒருத்தருக்கு தெரியா, எனக்கு மட்டும் தெரியும். ஐயோ ப்ளாக் போட்டு கண்ணால்டா. ப்ளாக் பண்ணி யார் நம்பர் அதை பண்ணி போடு. நான் நம்பரை ப்ளாக் பண்ணி போட்டேன். கொழும்பு போயிட்டு 2 தடவை கொழும்பு போயிருக்கான், ஒரு தடவை ரிங்கோ போயிருக்கான். பார்க்க புதுசாக இருக்கான். முடியலை அப்படி இப்படி கழிச்சு போட்டாங்க. இதையும் ஃபுல்லாக போட மாட்டேன். அரவாசி வட்டி தான் போடுறேன். வீடியோ எடுத்துகிட்டு பைக்கை சேவிஸ் போட்டுட்டு தலைக்கு மேலே வேலை இருக்கி. இதெல்லாம் சொல்ல போன மன வருத்தம், கதைக்கு போன கஷ்டம். நானும் முடிவெட்டணும்டா. கோப்ரோ மாட்டியாச்சு. நம்ம ரொம்ப டிடிஎஃப் வாசமாகி போகிறோம். அப்படியே வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நான் இந்த கோப்ரோ ஹெல்மெட் மாட்டிட்டு பைக் ட்ராவல் பண்ண போகிறேன். பைக் ட்ராவல் அண்ணின்னு சொல்லலாம். எங்களோட பைக்குக்கு வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்கும் கோப்ரோ மாட்டினாண்டு இந்த பார்க்குற பாருங்கள். ஒரு இது உங்களுக்காக முதன்முறையாக சாகப்போ பாறை மாதிரி. எஸ் பாய். ஏய் புத்தகம் மட்டும் தான் எடுத்து போகிறேனே. சரி பாரு. இப்போ பெண்கொடி இந்த வீட்டை இருந்து எங்களோட வீட்டை போய் பைக் டாக்குமெண்ட்ஸ் எடுக்கணும். பைக் டாக்குமெண்ட்ஸ் எடுக்கணும். எடுத்துட்டு ரூல்ஸ் மதிக்கணும். ரூல்ஸை மதிக்கலாட்டி ஹெல்மெட் திரும்புறதுலாம் ஆகுது. ரூல்ஸை பெஸ்ட்டு மதிக்கணும். சிக்னல்லாம் போடணும். பைக்கில் பார்த்தீங்கன்னா சிக்னல் லைட் போட்டிருக்கு, உங்களுக்கு காட்டுது. எனக்கு தெரியல. இப்போ வீட்டை போயிட்டு காசு எடுத்துட்டு காசு எடுத்துகிட்டு பைக்கில் சர்வீஸ் புக்கிங் எடுத்துகிட்டு சர்வீஸுக்கு அப்புறம் இதான் வந்து எங்களோட ஹோம் டூர் பார்க்கக்கூடாது தெரியும். இது வந்து வீட்டுக்கு போகணும் எங்களுக்கு. நமக்குண்டு எங்கே தான் குறுக்க வருது இல்லை தெரியாது. டேய் தம்பி பார்த்துப்படா.
ரெண்டு பேரும் சந்தி பெரியுது. இஞ்சாலையும் போகலாம், இஞ்சாலையும் போகலாம், இஞ்சாலை அதுக்கு நாங்கள் வைத்து இஞ்சாலை இடது பக்கமாக திரும்பி இதான் எங்களோட வீடு இந்த இருக்குது. எஸ், இதான் வந்து சேவிஸ் புக். இதை 2வது சேவிஸ் புக்லேயே காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இதில் வந்து இதோட லாஸ்ட் சர்வீஸ் முடியுது. சர்வீஸ் வந்து முடியுது. இப்போ இங்கேருந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்து போகணும். எங்கேண்டா நம்மளோட கராஜுக்கு போனால் தான் அங்கே ஃப்ரீ சர்வீஸ் முடியத்தான் மிச்ச வேலை. சரி, ஓகே, கிளம்பு. ராஜி போயிட்டு வரண்ணா. இப்போ வந்து அம்மா வந்து 3239 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நம்மளோட சர்வீஸ் வந்து 3000 முடியும். அப்போ வந்து இப்படித்தான் செய்யணும். 3000 மோடி போட்டு தான் சரி. இந்த ஒரு பைக் நிற்கி பல்சர் 160 உட்கார் வாரம் வைத்து இந்து நீங்கள் சொல்லண்டாப்பா. எங்களோட ஏரியாவில் கொஞ்சம் மாற்றுக்கொள்ளுது கூட. அதெல்லாம் வந்து இதுதான். இதில் வந்து எங்களோட ஏரியாவை இதெல்லாம் வந்து எங்களோட ஏரியாவை சேர்ந்த இடங்கள் இதெல்லாம். அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கதைக்கிற குழங்குது ஏரியாலாம் ஆக்கி வச்சு போகிறேன். இதில் வந்து இடது பக்கமாக திரும்பினா தான் மெயினுக்கு ஏறலாம். இந்தியாவில் வந்து பீச் இருக்கு. அத்தாங்காரன் தான் போகிறது. இதாங்க நம்ம ஏரியா. எப்படி சொல்கிறேன், நம்ம ஏரியாவே அப்படி தாங்க. வீடியோவில் காட்டினா தான் இந்த ஓடுற ஓட்டம் வந்து அவங்க பஸ்ஸுக்கு ஓடுறாங்க. ஸோ இந்த பள்ளம் மேடு குழிக்கெல்லாம் பார்த்து போகணும். ஏன்னா நம்மளோட பைக் தானே. நம்மளோட பைக்கு வந்து நம்ம பார்த்தா தான் ஒழுங்காக பார்ப்போம். மற்றாக்கள் பார்த்தா எப்படி பார்ப்பாங்கன்னு நமக்கே தெரியா. அது கொடுத்து போட்டு நம்ம லாங்கில் இருந்தவராலே பார்க்கணும். ஸோ எங்கள் ஊரில் வந்து சகல விதமான கவனிப்பு இருக்குது. ஸோ இங்கே ஒரு என்எஸ் பறக்குது. இது ட்ராவலிங் வந்து பிடிக்கல அதாவது ட்ராவலிங்கில் வந்து ஒரு சுகம் இருக்குது. என்னென்னா, நம்ம கோபுரம் மாட்டி போகிறது வந்து அந்த பொண்ணு பல நாள் கனவு அதை வந்து நம்ம நிறைவேற்றி கொண்டிருக்கோம். இது வந்து என்னோட ஒரு விஷ்ணு, இந்த ஏரியா தான் விஷ்ணு கோயில்னு சொல்லுவாங்க. ஹெல்மெட் லைட்டாக இதெல்லாம். ஆனால் நம்மளோட ஊரே நம்ம வீடியோ போடுறது வந்து ஒரு தனி அழகு. ஒரு அந்த மாதிரி சொல்லதை விட சேர்ந்து வேறு மாதிரி சொந்த ஊர் சொர்க்கம் பண்ணுவாங்க. கிலோமீட்டர் வேறு கூட ஓடிட்டோம். நம்ம எப்படியோ அதில் கிலோமீட்டரை வந்து தாண்டக்கூடாது. பைக்குக்கு என்னென்ன பிரச்சனை வருது தெரியும். இதையும் தாண்டி அந்த சர்வீஸுக்கு நேரத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். இல்லை, நான் இன்றைக்கி போயிருக்க மாட்டேன். இதுக்கு மேலே வச்சுருந்த பைக்கு இஷ்யூ, அதனால் கொண்டு வரும். ஸோ மிஸ்டர் பிரியாணி ஒரு ரெஸ்டாரண்ட். அடுத்து வந்து இதில் வந்து எங்களோட கிராமத்தில் வந்து சீமூன் ரெஸ்டாரண்ட். இது தெரிஞ்சிருக்கீங்களா? நிறைய பேர் தெரிஞ்சிருக்கீங்க சீமூன் ரெஸ்டாரண்ட்டை. நிறைய பேர் நிறைய வீடியோவில் காட்டியிருக்காங்க. கராஜ் நிறையிட்டோம். தான் வந்து அந்த கராஜ்
மூணாவது சைஸ் இது மூணாவது சைஸ் போடுங்க. ஓ புத்தகம் கொண்டு கொடுக்கியா? Cupini relieved face. சொல்லுடா சொல் வராதுல ஒன்றும் எடுக்கல அண்ணே மனுஷன் எடுப்பேண்ணா. இது என்னத்துன்னு என்னை கேட்க வந்தேன். என்னடா என்னை கேட்க வந்தீங்களா? அப்போ நான் கஜா முடிச்சுட்டா. நான் பைக்கு வரும்போதுலே 2வது சைஸ் முடிச்சாண்டா. இந்த ஊரில் அப்படி அரவாசி பொங்கல் அரவாசி பொங்கல் விட்ட மாதிரி இருக்கு. சரி சம்பவ ஓட்டு நம்ம கழுவலாம் தானேடா. நமக்கு அந்த அடிக்கிற சேர்த்துற ஊற்றவுனா சரி. நேற்று சும்மா ஏதோ தண்ணியில் கழுவிட்டு போட்டு வச்சு சாய்யா கடைக்கு வைக்க நேற்று பார்த்து நல்ல வேலை சேவிச்சு கொண்டு வந்துட்டேன். ஐடியா இல்லை கொண்டு வரது கொஞ்சம் துணைங்க 3வது சைஸ் புறவு ஓடு வேண்டாம். பார்த்தீங்கன்னா பைக் ஒரு சாய்யா கிடக்கு. மறுபடியுமா இதையே நான் வீடியோ எடுக்க இருக்கேன். ஆறக்கடா அரே
உங்களுக்கு வருவனா அவன் ஹெல்பிங் யூடியூப் சேனல் செஞ்சு அதில் பிரச்சனையாகி அப்புறம் டிக்டாக்லாம் செஞ்சவன் அது டிக்டாக்ல நல்லா காசு பார்த்தவங்க அதுதான் அந்த பிரச்சனை நடந்தது காசு வேலை எடுக்கிற இல்லை டிக்டாக்ல செஞ்சு வெளிநாட்டில் இருக்கிறவங்க கத்திரிக்கு நடவை நான் வரையாடா நம்ம இந்த லேசான வேலை செய்யுது லேசான வேலை அங்கங்க பிடிச்சி பிடிச்சிட்டாரு அதெல்லாம் பக்கம் பார்ப்போம் நிலைமை இந்த முறை கடுமையாக பார்த்து போன முறை இருக்கும் நல்லா இருந்தது நான் அந்த பழகல இல்லை எங்கள்கிட்ட ஆறாங்க ஏன்டா வீட்டில் வெஜ்ஜி போட்டு போகிறோம் வேலைக்கு எடுத்து போகிறோம் வெஜ்ஜி போட்டு போனால் நம்மளோட இதில் இருக்காது அப்பா நான் வந்து உண்டா அன்றைக்கு நீ என்னடா வழக்கத்துக்கு மாறா 3 சர்வீஸுக்கு இது மாதிரி தெரியும். இது பேர் என்னடா? ஆயில் ஃபில்டர். அடுத்தது இது ஆயில், இது கம்பெனி ஆயில் தானேடா? ஸோ ஏமா கம்பெனி ஆயில். இதுவும் வந்து எத்தனை சர்வீஸ் போட்டானே இது பெஸ்ட்டு மாற்றணும். இது ஒரு மாதத்துக்கும் இது மாற்றுறது, ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு மாற்றுறது ஆயில். ஒரு ஆயில் இதில் வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடலாம்? ஒரு ஆயில்
2000 ஓடலாம் 2000 ஓடலாம். அது நம்ம தூரத்தோட்ட வேண்டாம் கட்டாயம் மாற்றி ஆகும், இல்லாட்டி போரை கொண்டு போயிடும். அது இது வந்து இதுவும் கிட்ட மாற்ற வந்து வேணும், இது 2 கட்டாயம் மாற்றி ஆகணும். இப்படித்தான் சேவிஸுக்கு வந்து அதான் இதெல்லாம் பற்றி அனுபவம் இல்லை. 2 கடை இன்றைக்கு மாற்றணும்னு தெரிஞ்ச நீதிக்கக்கூட பயப்பட மாட்டேன் நான். அந்த மாத்தோட கலாச்சாரம் சொன்ன தெரியாதாண்ணா. அப்போ நான் மாத்திர அப்படி சொன்னா நம்மளோட ஜனக்கும் 200 என்னடா ஜனஜம் நான் தாங்கி கழட்டுவேன். பிரச்சனை தள்ளி விட்டுவியா? ஒரு பிரச்சனை வராது. உண்மையாவா? அப்போ நான் கேட்ட மெக்கானிக் சொல்லி தெரியாதா ஊரில்? ஒரு மாதம் சம்பளம் தானே. அப்போ மாதம் 1 லட்சம் எடுக்கா, அந்த 18,000 காசு அவங்க காசா? ஓய் இதெல்லாம் விரியோட வரானா என்ன நீ வச்ச ஒரு கிராமத்து மெக்கானிக் சொல்லிக்கிறாரு. இது கொண்டுக்கு தெரியும். இப்படி கணக்க கூடாது. சரியா வேலையை செய், பிரச்சனை வந்த அப்புறம் அப்போ எல்லாம் பழக தானே வேணும். எல்லாத்துக்கும் கவனம் இவனை கூப்பிடுத்திருக்கிறதா? ஆனால் நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன். நானும் எல்லாத்துக்கும் கவனம் இவனை நான் கூப்பிடுத்திருக்கிறேன். ஹீரோட நம்பி பார்த்து டயர் எடுத்தோம் சொல்கிறேன். எப்படி எப்படி இவ்வளோ சாமான ஒன்று பர்சன்டோட எல்லாம் கழட்டணுமாடா? மெக்கானிசேஷன் மட்டும்தான். எவ்வளோடா மெக்கானிசேஷன்? 4,000 லேபர் மாதிரி சம்பளம் கூடுதல் சாமானுக்கு பண்ண விலையை தெரிஞ்சு. பார்த்தீங்களா இவன் என்ன சகலத்தில் என்ன டொமேட்டோ ஆல்ரெடி எடுத்து நான் செய்யலாம் போலாமா வேலை வேறு செய்ய கிடக்காது ஏன்டா இந்த வேலை இருக்கிறா இந்த இதே கிளச்சையும் கொஞ்சம் பார்த்து ஸ்டாண்டு கொஞ்சம் தட்டு நல்லா தான் தட்டுப்படுது ஓகேயா என்ன வேண்டாம் வந்து நீ கிளச்சு கொஞ்சம் பிடிச்சி பாருண்ணா மெக்கானிக் தானே சாரி கிளச்சு இல்லைடா இதுடா இது போடுறது ஓ கியர் போடுறது
கலட்ட தேவை கொஞ்சம் கிறிஸ் வச்சு ஏற்கனவே ஸ்டார்ட்ல இருந்தமா இல்லைடா அந்த மண் போய் கலட்டி கிறிஸ் அமைக்கணும். கீழ்த்தி வந்தால் தானே இந்த தண்ணியை கலக்கி அது இது வரைக்கும் எத்தனை வைக்கிறா கலட்டி போட்டிக்கா? ஓ தனியா ஓ ஆ இங்கே வந்து எத்தனை மாதம் வருஷக்கணக்கு ஜல்லி வருஷக்கணக்கு இல்லை மாதக்கணக்கு தான் இல்லை 3 வருஷமாடா. சரி அப்போ நான் இதுக்கு உங்களுக்கு கராச்சிக்கு அவர்கள் இல்லையா நீ? சரி இவர் பின்னி கிடக்குறவனடா கழுவுறதுக்கு கழுவுறேன் இல்லை ப்ரோ எல்லாரும் பாசம் கழுவுறான் லேவரும் கழுவுறான் அவங்க எடுக்கிற வைக்க அவங்க கழுவுண்ணே அவங்க எடுக்கிற வைக்க இதை நானும் தெரியலடா கொடுத்த முறையை போனாங்க. அது முன்னுக்கு பாவுக்குள்ள வந்து உண்ட முகம் தெரியும். நீ அதில் உண்ட முகத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சால் வந்து பாவுக்குள்ள எங்களுக்கு இப்படி தெரியும். அப்படிவா கேமரா இஞ்சால் இருக்குது இந்த இருக்குது இதான் கேமரா. இப்போ நம்மளோட ஃபோனில் கேமரா லென்ஸ் இருக்குது தானே அந்த லென்ஸை பார்த்தா நான் முன்னுக்கு தெரியாது. இதில் வந்து 2 பக்கம் தெரியும். அப்படிவா இஞ்சாலையும் தெரியும் அங்காலையும் தெரியும். உனக்கு தெரியுதா? நீ வேலையை பேர் வச்சு இது எனக்கு தெரியுது. நீ என் வேலையை எப்படி வச்சு தர மாட்டேன் அது பிரச்சனை இல்லை. துணியை கொஞ்சம் விட்றா. ஆனால் பார்த்த வில்லன் வரும் நல்லா இது எனக்கு ஒரு வீல் இந்த வீலுக்கு ஃபில்டருக்கு மட்டும் போட்டுட்டா வேறு அடுத்த நேரம் வரக்குள்ள போகும். அடுத்த நேரத்தில் நீங்கள் போடுற பில்லுக்கு தந்து விடுவோம். அதெல்லாம் உண்டு இதே கொஞ்சம் அந்த ஸ்டாண்டு என்ன மிஸ்டர் கோல். ஹலோ தராஜில் என்ன முடியலடா என்னோட 1 மணி தான் 1.5 மணி தான் நினைக்கும். இன்னும் நீங்கள் ஒயில மாற்றுத்தானியல் நீ அந்த டயரை கலட்டி கிறிஸ் வைக்கணும். முண்டேரம் நீ கேவல் டைட் கேவல் பக்கம் கிறிஸ் வைக்கணும். ஓ இதுரா என்னண்டா ஒன்று யாரு கணக்கு அவனை கூப்பிட்டு நீ வருவியா? ஏன்னா நாங்கள் வெளியே காலத்தில் வீட்டில் சும்மா இருக்கிறோம். நீங்கள் அல்ட்ரா கம்பெனி அல்ட்ராவில் இந்த சும்மா இருக்கும்.
எத்தனை தான் அடிச்சுட்டு ஓடுது 111 ஃபுல்லாக அவ்வளோதான் ஓடிக்கி ஓடிக்கு எல்லாம் ஓடுமா ஓடிக்கி ஓடிக்கா இல்லை இத்தனைடா கஜா 113 ஓடிக்கா அவன் 124 ஓடுறது ஊருக்கு வந்துருக்கான் எனக்கு நம்பிக்கை இல்லை 124 என்ன கூட ஓடலாண்டா நீ தெரிய மாட்டா நானும் தெரிய மாட்டா நான் இட்டு பார்த்தேன் வேலையை காட்டுத்தேன் என்னையும் வச்சு வேலை வாங்குறாள் இந்த வந்தான் எங்கடா மொத்த காட்டுற போய் இந்த வந்தான் நம்மளோட வைக்க போய் பார்ப்போம் சரி 124 ஓடாது 112 நீ ஓடிக்கான் கடைசியா ஓடலாண்டா இடையில உயிர் போகிற நம்மடா நீ இந்த லைட்டுக்கெல்லாம் வந்து ரவி பிடிப்பான் பட் இன்னும் போட்டிருக்கேன் இப்போ அம்புற மேஜா ரவிக்கு முடிஞ்சு ஃபைனல் ஒர்க் முடிஞ்சு ரயில் பார்க்குறதுக்கு கரசிலைக்கு கொண்டு போவார் அதில் போய் ஒரு ஆடி பார்க்க போகிற இருந்தால் என்னடா சத்தம் நான் இல்லைடா அதே கொஞ்சம் நான் இல்லைடா அரே நேற்று கொண்டு போனோம் தண்ணியிலங்கண்ணா தான் எதுக்குள்ளடா எடுக்கிறதா அப்படியே சத்தத்தோட ஒரு ஏதோ வெள்ளை கடை இருந்துச்சு ஓ அதை க்ளீன் பண்ணி தாங்கடா கைஸ் இப்போ ஃபைனலி கொஞ்சம் ஒர்க் முடிஞ்சு இப்போ டைம் எத்தனை பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு கொண்டு வந்தேன் இப்போ வந்து 11:30 இந்த டைம் தெரியுது 11:31 இவன் வந்து சும்மா பார்வைக்கு தான் வந்தது இந்த பைக்கில் வந்து ஓடி வரான் இவன் நான் செஞ்சேன் எல்லாத்தையும் ஸோ ஃபைனல் எல்லா வேலையும் தான் முடிச்சேன் சின்ன ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது அதையும் பார்த்துட்டு நீ போத்தாங்க விட்டு கோப்ரோ சார்ஜிட்டு விடணும் பாய் கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்த வேலை முடிஞ்சு இப்போ டைம் வந்து 12 மணி ஆயிடுச்சு இப்போ நிறைய இஷ்யூவால் பைக்கில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நிறைய அந்த கை கவர் இதுக்கு போடுற கை கவர் அடுத்தது வேறு நிறைய அது லேஞ்சு துறைக்கிற லேஞ்சு இதெல்லாம் பண்ணி டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி வெறும் 2850 தான் முடிஞ்சது சைஸுக்கு ஸோ பைக் பார்க்க இப்போ நல்லா லுக்கில் இருக்குது காலையில் கொண்டு வந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது வந்து பொலிசெல்லாம் பண்ணி இந்த இடத்துல பொலிசெல்லாம் பண்ணி ஸோ பார்க்க லுக்காக இருக்குது பைக் ஸோ இது பண்ணினது எந்த கடையில் பார்த்தீங்கன்னா புதுக்குடியிருப்பில் இருக்க வந்து இந்த ஜமா இந்த இருக்குது நீங்கள் வந்து பெட்ரோல் செட்டில் வரக்குள்ளே பெட்ரோல் செட்டை தாண்டி வரக்குள்ளே இந்த லொக்கேஷன் மட்டும் இருக்குது பெட்ரோல் செட்டை தாண்டி வரக்குள்ளே ஜமா கராச்சி இருக்குது ஸோ இப்போ வீட்டை போகிறது தான் ஒரே வழி வீட்டை போயிட்டு நிறைய வேலை கிடக்கு கோப்ரோ சார்ஜர் போடணும் இல்லாட்டி கத்துவான் வந்து வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம்
அடுத்தது ஃப்ரெண்ட்போடி என்ற வீட்டையும் போகணும், போயிட்டு தான் மிச்சவையில் பார்க்கணும். ஸோ கெண்டினை கொஞ்சம் உயர்த்தி இருக்கு, கெண்டினை கொஞ்சம் உயர்த்தி செஞ்ச ஏழு அசண்டு வருது. வாகனையில் சேஃபாக மாறிக்கணும். ஸ்டாண்ட் கட்டிருக்கா. ஓகே, நோ ப்ராப்ளம். ரொம்ப நேரம் கழிச்சு ட்ராவலிங், அதெண்டா கொஞ்சம் சேவிஸ் என்னென்ன சேவிஸ் கரெக்டாக நான் போட வேண்டிய சேவிஸ் தான். மூச்சில பேச்சில புறவலே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வீடியோ எடுக்கல, இன்னொரு 8 minutes எடுக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா கோப்ரோவோட மெமரி கார்டு ஃபுல்லாகிடும். சோதனை உடைந்து சோர்ந்து வந்தாலும் சேவிஸை போட்டது போக்கில் வந்து ஒரு பைக் ட்ராவலிங் பண்ணக்குள்ள வந்து நல்லா இருக்குது. உண்மையிலே எப்படி சொல்கிற, மனசில் ஒரு சந்தோஷம். அடுத்தது இனி சேவிஸ் ஃப்ரீ சேவிஸ் வந்துடுவேனான்னு சொன்னாங்க. ஃப்ரீ சேவிஸ் 3 சேவிஸ் போட்டாச்சு. நீ வந்துடுவேண்ணா. முதல்ல ஒரு கவலை இருந்தது, என்னடா சேவிஸ் போடல இப்போ ஏன் போட்டோன்ட்ருக்கு சேவிஸை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேவிஸ் போட்ட பிறகு இனி ஃபுல்லாக வந்து பேமெண்ட் இப்போ செஞ்சு கூட்டுறதுக்கெல்லாம் வந்து ஒரு 1000 ரூபா, கலெக்டறதுக்கெல்லாம் 1000 ரூபா, கழுவுறதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 1000 ரூபா எடுப்பாங்க. அதோட வந்து சாமான் மாற்றுறதுக்கெல்லாம் காசு. இப்போ செய்கிறதுக்கு வந்து காசு இல்லை. இனி செய்கிற அவ்வளோத்துக்குமே வந்து காசு இப்படி ஒரு 5000 ரூபா கொண்டு போனால் ஒரு அளவு மிஞ்சும். எவ்வளோ உண்டு சரியாக சொல்ல தெரியல. அப்படியே இருக்கக்குள்ள இப்படி கிடக்கு. இப்போ வந்து ஃப்ரெண்ட்பொடியன் ஒரு அவசரமாக வர சொன்னவன், இவனால் நிறைய அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். எந்த உயிர் நண்பனால் ஒரு அடி வாங்கலை, இந்த பைத்தியாரனால் அடி வாங்கியிருக்கேன். அந்த உயிர் நண்பன் ஒரு நாள் அடி வாங்கி தந்தது தெரியுமா. இவனால் அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். என்னத்துக்காக பிரச்சனையால் சண்டை சச்சரவு ஒரு மகிழும் தேவலண்டு விட்டு தான் இருக்கிறேன். இப்போ வந்து அவனோட வீட்டை போகிறதுக்கு வந்து லாங்காக போகணும். இப்போ அவன் கோல் எடுக்க சொன்னேன். ஐயோ இடையில இந்த கௌஷிக் வந்தா சில பேச்சில கனவில் வேலை கண்டதென்ன சொன்னது. இந்த இருக்குது, அதில் கொண்ட வீடு இருக்குது. இந்த மயில் கட்டின வீடு தான் உண்டு. இன்னும் கோல்டு கட்டணும். அந்த வயல் அடி வாங்க எத்தலை. ஹலோ, வா பட்டே நிற்கேன், டக்குண்டு வா. பைத்தியம் வாரம் இவனை ஏற்றி கொண்டு திரும்பி விட்டு போட்டு நம்மளோட வேலையை பார்க்கணும். என் மூச்சில் பேச்சில் பைக் ஸ்பீடாக ஓடையும் கூட நிறைய பிரச்சனை இருக்குது. எல்லாம் முடியத்தான் நம்மளோட விட்டு இன்றைக்கு அப்பாட பிரச்சனைன்றது, அதையும் பார்க்கணும். தலை சுற்றி ரைஸ் ஃபைனலாக ஒரு மாதிரி அவனையும் கொண்டு வீட்டை இறக்கியாச்சு. இப்போ வந்து அவனை வீட்டை போயிட்டு மெயினுக்கு ஏறப்போகிறோம். மெயினுக்கு ஏறி இனி நம்ம எங்களோட ஊரை பார்க்க போகிறோம். எங்களோட ஊரில் வந்து ஆக்கள்லாம் வந்து பார்த்துருக்கு. நாங்கள் காலையில் பார்க்கல வந்து யாருமே இருக்கலை, யாருமே இல்லாத ஊரை பார்த்து என்ன. இப்போ வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஊரில், வாங்க பார்ப்போம். என் பேச்சில் மூச்சில் அவசரமாக அடுத்தவங்க வாழ்க்கையில் மூக்க நிலைக்குந்தான் ஒரு ஹெல்மெட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை நமக்கு. ஹெல்மெட் வந்து நமக்கு பெருசு. இதில் வந்து இன்னைக்கு 2 நம்பர் போட்டானுங்க சின்னஞ்சிறு செய்யலாம் வைப்படுத்து வீடு. அதே வந்து எங்களோட ஊரில் வந்து மெயினாக அங்கே ஒரு மலை வயல் இருக்குது. அது இடத்துல பார்த்தா தெரியும். இடத்துல பெரிய கடவுண்டு அடிக்க போகிறாங்க. எனக்கு லாங்காக இந்த இடத்துல வந்து பெரிய கடவுண்டு அடிக்க போகிறாங்க.
இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, எனக்கு எதிரி அடிச்சபுரம் தெரியும். இதாங்க எங்கள் ஊர், சொந்த ஊர் சொர்க்கம். கிராங்குளம் வேண்டாம் என்ன தெரியுமா? கிராங்குளம் வேண்டாம், கிராங்குளம் தான் எனக்கு எதிரியா. சொந்த ஊரை பற்றி சில வார்த்தைகள் எடுத்து விடணும்டா. சொந்த ஊர் சொர்க்கம் அது மட்டும் தெரியும். வேறு என்ன எனக்கு என்ன வேறு என்றாலும் கவலை இல்லை. சொந்தக்காரனெல்லாம் எடுத்த காலி பண்ணுறா நட்டுக்கு பட்டா போகிறேன் நான் கோயில் இல்லைங்களா. இப்போ ஸ்லோ மோஷனில் நம்ம ஊரை பார்க்கறது வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். என் ஆள் ரொம்ப பியூட்டிஃபுல். ஆனால் எங்கள் ஊரில் வந்து ஒரு குறைச்சலுக்கு இல்லை, எப்படி சொல்கிறேன், ஒரு குறையும் இல்லை. தேவையான இடம் வந்து எங்களோட மெயினுக்கு நான் வந்து தேவையான சாமான்லாம் வாங்கிக்கொள்வேன். சொந்த ஊருக்கு இருக்குது எங்களோட ஸ்கூலுக்கு பக்கத்தில். ஸ்கூலில் வீடியோ எடுத்து போட்டுருக்கேன். ஸ்கூலுக்கு வீடியோ எடுத்து போட்டுருக்கேன். ஸ்கூலில் அந்த ஞாபகம் இருக்கங்கள் அதெல்லாம் சேர்த்து போட்டிருக்கேன். என்னால் முடிஞ்சது ஒரு பார்க்கணும். இதில் வந்து இந்த ஆட்டோரிக்கு எடுத்து வந்து நல்லா செட் ஆகி ஃபைனலாக நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. நம்மளோட ஊர் இடம் வீடு எல்லாம் வந்தாச்சு. எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வரேன் எல்லாம் வந்து ரெக்கார்டிங் எல்லாம் வந்து மெமரிஸாக இருக்கும். நான் பைக் ட்ராவலிங் பண்ணது எல்லாமே மெமரிஸாக இருக்கும். எத்தனை காலம் தாண்டிய மாற்றுவாருக்கு நாட்டிகை சொந்த நாட்டினை சத்தியம் தவறாத உத்தம நாடுகள் கட்டிக்கிறான். சரி கைஸ், இனி வந்து இந்த வீடியோ ட்ராவலிங் வீடியோவோட ஸ்டாப் ஆகுது. இனி வந்து பைக்கை கொண்டு வீட்டை போட்டுட்டு இனி வந்து ஃபினிஷிங். ஆனால் லாஸ்ட்டாக எடுக்க ஒன்று வீடியோ ஒன்று எடுக்கணும். அதை எடுத்து போட்டு தான் மிச்ச வேலை. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் தட்டுங்க. அப்படியே வீடு வந்தாச்சு. பாய் கைஸ்.